உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மகாபாரத யுத்தம்? 2 பேரும் அடிபடைக்க அம்புகள் மூலமா தான் அடிபட்டவையாம். அப்படித்தான் ஹிஸ்டரி சொல்லுது. அந்த அம்புகள் வானத்துல போய் ஒன்றோடு ஒன்று மோதி அடிபடும். இதுல வந்து நாகாஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம் என்று சொல்லி என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கோ தெரியா. ஸோ இப்படித்தான் அந்த பெயர்கள் வச்சதுன்னு அதுகளுக்கு. ஸோ இப்படி அஸ்திரங்கள் மூலமாக தான் மாறி மாறி அடிபட்டு கொண்டு இருந்தது. ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. அதுகள் வானத்தில் மோதி அதில் தான் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது. ஸோ இப்படித்தான் அந்த மகாபாரத யுத்தம் நடந்த காலத்தில் அந்த யுத்தத்தில் பாவிச்ச வெப்பன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு அம்புகளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. ஸோ அந்த அம்புகளுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் பொறுத்து தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா. ஸோ இப்படி தான் அந்த ஹிஸ்ட்ரி இருந்தது. ஸோ இப்போ இங்கே இஸ்ரேலில் நடக்கிற யுத்தத்தில் வந்து இஸ்ரேல் பாவிக்கிறது வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டம், ரைட்? ஸோ அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் வானத்தில் ஒன்றோடைய ஒன்று மோதி வெடிக்குதுன்னு. ஸோ அந்த மகாபாரதத்தில் பாவிச்ச ஆயுதங்களோட விஷுவல்ஸை வந்து நாங்கள் இப்போ பார்க்குறோமேண்ணா. இப்படி வானத்தில் வந்து ஒன்றோடைய ஒன்று மோதி வெடிப்புகள் நடக்குதுண்ணா. ஸோ மகாபாரதத்தில் உண்மையாகவே அம்பை வச்சு தான் சண்டை பிடிச்சாங்களா, இல்லாட்டிக்கு இப்படியான ஒரு ஆயுதங்கள் வந்து அவங்க பாவிச்சிருக்காங்களா? ஏன்னா அந்த யுத்தத்தில் பாவிச்ச ஆயுதங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் இப்போ நாங்கள் பார்க்குற விஷுவல்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது எனக்கண்டா. ஸோ உண்மையாகவே மகாபாரதத்தில் அவங்க அம்பை வச்சு தான் சண்டை பிடிச்சாங்களா, இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது வெப்பன்ஸ் பாவிச்சிருக்காங்களா? இதை மாதிரி இல்லாட்டிக்கு இதை விட ஒரு பெரிய வெப்பன்ஸ் பாவிச்சிருக்காங்களா? அண்ட் அவங்க வந்து அம்பை வச்சு சொல்கிற ஸ்டோரியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க இப்போ நடக்கிற ஐண்டோமின்ற ரியாக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு விஷுவலாக விளங்குதுன்னா. ஸோ இப்போ எனக்கு இருக்கிற டவுட் தான், அந்த காலத்தில் இவங்க உண்மையாகவே அம்பை வச்சு தான் சண்டை பிடிச்சாங்களா, இல்லாட்டிக்கு இந்த அம்பை வச்சு எங்களுக்கு ஒரு கதை சொல்கிறாங்களா? உண்மையாகவே அம்பா அது?